வணக்கம் நண்பர்களே, சுற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைப்போம். இன்றைக்கி எங்கே போகிறோம் கிளம்பிட்டோம் சொன்னால், மதுரையிலேருந்து ஓக்கா குஜராத் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் பிறந்த இடமாக துவாரகா. அந்த ஓக்கான்றது கடைசி பிளேஸ். துவாரகாவுக்கு இன்றைக்கி போகிறோம், வாங்க போகலாம். ஸோ இன்றைக்கி மதுரையில் நைட்டு 1:30 ட்ரெயின். நைட்டு 1:30 ஏர்லி மார்னிங் இருக்குங்க, 1:30 ட்ரெயின். இப்போ வரப்போது கிளம்ப போகிறோம், வாங்க போகலாமா? வாங்க, உங்களுக்கு கிருஷ்ணன் பிறந்த இடத்த காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். ராமேஸ்வரம் ஓக்கா எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் நான் கிளம்புறேன். 7 ராமேஸ்வரம் ஓக்கா இந்த ட்ரெயினில் மொத்தம் 2 நாள் ட்ராவல் பண்ண போகிறோம். 56 மணி நேரம் ட்ராவல் பண்ணி 2992 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஓக்காவுக்கு போக போகிறோம், அதாவது துவாரகா போக போகிறோம். வாங்க போகலாம். மதுரையிலிருந்து கிளம்பி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அண்டு குஜராத், இத்தனை ஸ்டேட்டு கடந்து நம்ம ஓக்கா ஸ்டேஷன் துவாரகாவுக்கு போகிறோம். அப்போ மதுரை டு ஓக்கா துவாரகாவுக்கு 56 மணி நேரம் 2992 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே பாதை போட்டுக்கல. இந்த பாதையில் தான் நம்ம போக போகிறோம். ஜோலார்பேட்டை பக்கத்தில் போய்கிட்டுலாம் நம்ம ஓக்கா துவாரகா போகிறோம் இல்லையா, இங்கே போய்க்கிறோம். துவாரகா குஜராத் அந்த எண்டில் இருக்குது துவாரகா, கிருஷ்ணன் பிறந்த இடம், இங்கே தான் போய்க்கிறோம். இது ஏசிக்குள்ளே உட்காந்துருக்கனால அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் லேசாக கேட்குது, ரொம்ப ஹையாக கேட்குது. காலையில் உப்புமா ஊறுகாயாம், இட்லிலாம் இருந்துச்சு. வித்தியாசமாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உப்புமா சாப்பிட போகிறேன். இது வந்து பாலாறு, காட்பாடிக்கும் சோலார்பேட்டைக்கும் இடையில் உள்ள ஆறு. இந்த ஆறு வந்து பாலாறு. நம்ம எங்கே வந்திருக்கோன்னா காட்பாடி சந்திப்பு அந்த ஸ்டேஷன் வந்தோம், அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை வந்து ஆந்திரா வந்துட்டோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து ஆந்திர பிரதேஷ், அதில் போய்கிட்டு இருக்கோம். ஏசியில் உட்காந்துட்டு அந்த வெளியில் இயற்கையை பார்த்துட்டே போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒவ்வொன்றும் மரங்கள் போகிறது, என்னென்ன விவசாயம் பண்ணியிருக்காங்க, மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டே போகும்போது உண்மைக்கு அருமையாக இருக்கும். இந்த ட்ரெயின் ட்ராவல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படித்தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம திருப்பதியில் இறங்கியிருக்கோம். திருப்பதியில் இறங்கிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இது திருப்பதி ஸ்டேஷன்.
திருப்பதி மலை. ட்ரெயினில் போகும்போது இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பதி மலையை பார்த்துட்ருக்கேன். மதியம் வந்து சாப்பாடு 3 சப்பாத்தி, கொஞ்சம் சாப்பாடு. இப்போ பார்த்துக்கிட்டீங்களா, இது பெட்ரோல் ஏற்றி போகக்கூடிய ட்ரெயின், பெட்ரோல் ட்ரெயின். ஒவ்வொரு ஸ்டேஷன் நின்று போகும்போது அந்தந்த ஏரியா மக்கள் எப்படிலாம் இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் சாப்பிட்றாங்க. நான் மேக்ஸிமம் லோக்கல் ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டேன். அதனால் அந்த மாதிரி நம்ம வாங்கி போனோம்னா அந்த மாதிரி அவங்க ஃபுட்டை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் ஒவ்வொரு ரயில்வே அதாவது ட்ரெயினில் போகும்போது அந்த ரோடெலாம் எப்படிலாம் போயிட்டுருக்கு, என்னென்ன சவுண்டெல்லாம் கேட்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா காதில் வாங்கிட்டே போகணும். அப்படி போனால் தான் நம்ம எல்லாத்தையும் ரசிச்சுட்டே போனால் தான் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் அனுபவிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு சவுண்டுமே நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டே வாங்க. ட்ரெயின் நதியில் போகும்போது அதோடைய சத்தத்தை கேளுங்க, அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும். படி ஓரத்தில் உட்காந்து எப்படி சவுண்ட். நைட்டில் அந்த கோச், இந்த ட்ரெயின் கோச் இல்லையா, அதில் மக்கள் நடமாட போயிட்டு வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் தூங்குறாங்க. அந்த நைட்டில் ட்ரெயின் போகும்போது அந்த கோச்சுக்குள்ளேருந்து எப்படி சத்தம் வருது, நைட்டில் சத்தம், அந்த சத்தம் நல்லா கேளுங்க. காட்சிகுடாவில் வந்திருக்கோம். மணி இரவு 11:25. காட்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இதுதான் காட்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் வந்து ராமேஸ்வரம் ஓகா எக்ஸ்பிரஸ், துவாரகாவுக்கு போகக்கூடிய ட்ரெயின். இதுதான் இங்கே வந்து காட்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இதுதான் காட்சிகுடா ரயில்வே ஸ்டேஷன்.
பார்க்குறீங்களே இவங்க வந்து ஆந்திராவில் வந்து துவாரகா, அதாவது கிருஷ்ணர் பிறந்த இடத்துக்கு வந்து ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா அவங்க வந்து அங்கே வராங்க. அவங்க ட்ரெயின்லேயே வந்து நல்லா மியூசிக் பண்ணிவிட்டு ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா பாட்டு பாடிட்டே வராங்க. அதை நீங்கள் கேட்டுக்கிறீங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு चाय अदरक वाली चाय, चाय चाय ये अदरक की चाय चाय நான் போகிற ட்ரெயின்லேருந்து பக்கத்தில் ஒரு ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் வந்துச்சு. அதை வந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்.
आगे दे दो ये आगे तो मंदिर प्रसाद हो अगर नहीं पड़ा रहा மன்மான் அடுத்த நாள் மதிய சாப்பாடு, ரெண்டாவது நாள் மதிய சாப்பாடு. ட்ரெயினில் போய்கிட்டே சாப்பிட்டுருக்கேன் மதிய சாப்பாடு. மதிய சாப்பாடு ட்ரெயின். ஒரு பாலத்தில் இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. கீழே ஆறு இருக்குது. அப்பம்போது உள்ள சத்தங்களை பாருங்கள். வித்தியாசமாக கேட்கும். रामेश्वरम ओखा एक्सप्रेस रामेश्वरम से चलकर ओखा हो जाएगा। May I have your attention please? Train number 1673 Rameshwaram Okha Express from Rameshwaram to Okha has arrived on platform number 1. Thank you. Rameshwaram Okha Express Rameshwaram Okha platform क्रमांक 1 पर சூரத் ரயிலுக்கு 8:30 வந்துருக்கோம். சூரத் ரயில்வே ஸ்டேஷன். சூரத்தை தாண்டி போகும்போது இந்த மாதிரி ஒரு பாலத்தில் போய்கிட்டு இருக்கு. அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
ராஜ்கோட் ரயில்வே ஸ்டேஷன், சூரத்துக்கு அடுத்து ராஜ்கோட். सिकंदराबाद को जाने वाली कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 4 ट्रेन नंबर 2001 जामनगर वेस्टर्न रेलवे. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னாக்க ஜாம்நகர். ஜாம்நகர்ன்றது நம்ம அந்த அம்பானி இருக்கோம் இல்லையா, அம்பானியோட பிறந்த இடம் கூட இங்கே தான் கல்யாணம் ஆகிடுச்சு ஜாம்நகரில். அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நான் பார்க்குறப்போ ஒரு ஆடு வந்து காது பெரிய காது குழந்த காடு. அந்த ஆடை ஒருத்தர் கொடுக்குறாரு, அவருக்கு எதாவது வாங்கி போகிறாரு சாப்பிட்றதுக்கு. அதை நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது இதுதான் தோராக்கா ஊர். அதாவது தோராக்கில் 2 தோராக்கா இருக்குது, தோராக்கா அண்டு பெட் தோராக்கா. அந்த ஓக்கா போனால் தான் இங்கே பெட் தோராக்கா போக முடியும்.
இப்போ இறங்கியிருக்க இடம் வந்து துவாரகா. நான் வந்து பெட் துவாரகா போகிறேன். அதாவது ஓக்கா ஸ்டேஷன் கடைசி ஸ்டேஷன் போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது துவாரகா ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். இந்த துவாரகா ஸ்டேஷனில் வந்து 95% ஆஃப் பேசஞ்சர் இறங்கிட்டாங்க. இங்கேருந்து ஓக்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, பெட் துவாரகா இருக்குது. அதாவது கிருஷ்ணர் பிறந்த இடம் அது. இது வந்து இந்த துவாரகா தான் கிருஷ்ணர் வந்து வளர்ந்த இடம், பேலஸ் இருக்கிற இடம். நான் வந்து அந்த பிறந்த இடத்துக்கு போகிறேன். ஓக்கா பெட் துவாரகா இடத்துக்கு போய்க்கிறேன். 95% பேசஞ்சர் இறங்கிட்டாங்க. 5% பேசஞ்சர் தான் அங்கே ஓக்காவுக்கு போகிறாங்க. அதில் நான் ஒரு ஆள். வாங்க துவாரகாலேருந்து அப்படியே பெட் துவாரகாவுக்கு போவோம். Headquarters number 15 Coast Guard District, North Gujarat. Headquarters number 15 Coast Guard District North. மதுரையிலிருந்து இந்த ஓக்கா ஸ்டேஷன் 2992 கிலோமீட்டர். மொத்த நேரம் எவ்வளோ நான் பயணம் பண்ணியிருக்கேன்னாக்கா 56 மணி நேரம். 56 மணி நேரம் பயணம் பண்ணி இப்போ இங்கே வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது தான் ஓக்கா ரயில்வே ஸ்டேஷன். ஒரே ட்ரெயின் தான். அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பும். ராமேஸ்வரத்தில் இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. மண்டபத்திலேருந்து கிளம்பி மதுரை வழியாக மதுரையிலேருந்து 2.5 நாள் ஒரே ட்ரெயினில் 2 நாள் பயணம் பண்ணி இந்த ஓக்கா ஸ்டேஷன் வந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த ஸ்டேஷன் தான் ஓக்கா ஸ்டேஷன். கடைசி ஸ்டேஷன் வந்தாச்சு. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போமா. எஸ் வாங்க. இதுதான் ஓக்கா ரயில்வே ஸ்டேஷன். இது குஜராத்தில் இருக்குது ஓக்கா ரயில்வே ஸ்டேஷன். வணக்கம் நண்பர்களே, சிற்றுலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஓக்கா ரயில்வே ஸ்டேஷன். இது குஜராத்தில் அந்த துவாரகா பக்கத்தில் இருக்குது. துவாரகாவுக்கு அடுத்து ஓக்கா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம்.
ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கடுத்த ஒவ்வொரு பிளேஸாக உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அடுத்தடுத்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மறந்துடாமல் நம்ம சேனல் சிற்றுலாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஒரு பெருமைப்படுவேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்க போகலாம்.